பொதுவாக தாவேக்கா கிட்ட வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறார் தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பார்க்குறீங்க? கொள்கை அதாவது நம்ம சீமானன் சொன்னது போல் அரசியலுக்கும் கொள்கைக்குமான வித்தியாசத்தை இப்போ சொல்லிடலாம். அரசியல் எதிரி அப்படிங்கிறது நான் யார் கூட மோதுறேன், எனக்கு போட்டி யார், அவர்கள் அரசியல் எதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம் அப்படின்னா 2 பேர் ஓடுறாங்க அப்படின்னா யார் ஜெயிக்கிறா, நீயா நானா அப்படிங்கிற போட்டி. அதுதான் அந்த போட்டி தான் இது. திமுகவா தவேகாவா, இவர்கள் இருவருக்கு உண்டான போட்டி. இதுதான் அரசியல் எதிரி. கொள்கை அப்படின்னா என்ன, அது நிறைய பேருக்கு உண்டான கேள்வி. தவேகாவோட கொள்கை என்னென்னு கொள்கையை சொல்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கோங்க. சமூக நீதி, சமத்துவம், கல்வி, தமிழ், மாநில உரிமைகள், ஊழல் இல்லாத அரசியல், மக்களின் பாதுகாப்பு, மதச்சார்பின்மை, சுற்றுச்சூழல், வாழ்வாதாரம். இப்போ கொள்கையை சொன்னல, இந்த கொள்கையில் குறிப்பாக ஏன் பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் சொன்ன கொள்கையில் தமிழ் மொழியை காப்பது அது கொள்கையாக எடுத்திருக்காங்க. இதை பாஜக மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் ஹிந்தியை திணிப்பது. அப்போ ஹிந்தி உள்ளே வந்துச்சுன்னா தமிழ் மொழி காக்கப்படுமா? இல்லை. இப்போ கொள்கைக்கு எதிர, அவர்கள் கொள்கைக்கு எதிர இப்படி தாவேக்கா வைக்கக்கூடிய கொள்கையில் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக செயல்படுறதுனால பாஜகவை கொள்கை எதிரின்றாங்க. திமுக அரசியல் எதிரிக்கும் பாஜக கொள்கை எதிரிக்குமான வித்தியாசம் இதுதான். அரசியல் எதிரி என்பது நான் யார் கூட மோதுறேன் அப்படிங்கிறது. கொள்கை எதிரிங்கிறது என்னுடைய கொள்கைக்கு முரணாக யார் செயல்படுறாளோ, என்னுடைய கொள்கைக்கு யார் முரணாக இருக்கிறாளோ அது கொள்கை எதிரி. இதுதான் வித்தியாசம்.